நீ பேசு. கொஞ்சம் நஞ்சா பேச்சாடா பேசுனீங்க, இல்ல கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுறீங்க? ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவன் மண்ணுக்குள்ள இந்த மாதிரி தாவீது சொன்ன மாதிரி கொஞ்சம் நஞ்ச பேச்சாடா பேசுறீங்க. என்ன பேச்சு? சாஞ்சபராஜ் முடிஞ்சா? ஆமா, இவனுக்கு பெரிய மார்ச்சுரியில் வேலை வைக்காங்க. இல்ல எங்க அப்பன் கல்லறைக்குள்ள இருந்தாலும் வெளியே தூக்கிட்டு வர்றா எங்க அப்பன். நான் யார பிரசங்கிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஊர் ஊரா போய் உயிரை கொடுத்து பிரசங்கிக்கிறேன். எங்க அப்பன் யார் எனக்கு நல்லா தெரியும் சார். அவர் யார் தெரியுமா? உங்களுக்கு விரோதமாய் திறந்த எல்லா வாய்களையும் அடைத்து எல்லா பைய வாய்க்கும் சிப்ப போட்டு உன் வாயை திறந்து இந்த வருஷம் பேச வைப்பாரு. வாசிங்க வாசிங்க. பஸ்காவை கணக்குல வச்சு இவனுக்கு கரெக்டா 2.5 வயசை முடிக்க எங்க அப்பன் யாருன்னு சொல்றேன். டேட்டு, கேலண்டர், மந்த்து, டைம் முதற்கொண்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவரு. அவருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க கூடாது. என்னான்றதே லேட் ஆயிடுச்சுன்னு உன்ட்ட கேட்டார் அவரு. நீ எப்போ பிறந்த? உங்கள் அப்பா அம்மாக்கே தெரியாது. திடீர்னு உங்கள் அம்மா வந்து சொன்னிச்சு, என்னங்க வாந்தி வருது. உங்கள் அப்பாவுக்கே தெரியாது. என்னடி சொல்கிற? உங்கள் அப்பாவுக்கே தெரியாது நீ வருவேன்னு. கரெக்டாக உன்னை அனுப்புனாரா இல்லையா? சொல்லுங்க. கரெக்டாக டாக்டர் சிஎம்சியில் ஒர்க் பண்ண நிறைய டாக்டர்ஸ் இருக்கீங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி உங்களுக்கு பிள்ளை பிறக்கும். பிறகுதா? அது 10ஆம் தேதியே பப்பரப்பன்னு வெளியே வந்து விழுந்துருது. இல்லை சில பிள்ளை உள்ள உட்காந்துட்டு 25ஆம் தேதி வரைக்கும் இரு நான் வருவேன். ஆமாவா? இல்லை டாக்டர்ஸை நான் குறை சொல்லலை, ஆனால் அதெல்லாம் உங்கள் கையில் இல்லைல்ல. யார் கையில் இருக்கு? கரெக்டாக தலைவர் 2.5 வயசையும் கணக்கு பண்ணி இந்த பையல பஸ்கா பண்ணியில் கொண்டு நிறுத்தணும். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த குடும்பம் அசிங்கப்பட்டதை மொத்த தேசமும் பார்த்துச்சு. அப்போ இந்த குடும்பம் மகிமைப்படுறதையும் மொத்த தேசமும் பார்க்கணுன்ற பிளான் அவர் போட்டு. காடை ரெடி ஆயிடுச்சா? ஒரு காடை கிரேவி வைக்காங்க, சூப்பரா இருக்கு சார். பெப்பர் காடை நல்லா இருக்கு. அந்த அம்மா எங்க? அம்மா எங்க இருக்கு? அம்மா எங்க? காடை உரிச்சுக்கிட்டு இருக்கா. அம்மா எங்க இருக்குது? அம்மா எந்திங்க, கை தட்டுங்க அவங்களுக்கு. நல்லா சமைக்கிறாங்க. தேங்க்யூம்மா. என்ன ரொம்ப நன்றி. 2 நாள் நல்ல சாப்பாடு கொடுத்தீங்க, டேஸ்டா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அந்நாள் சுதர், நான் அநேகரால் நிராகரிக்கப்பட்டவன். அநேகர் என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், அநேகர் என்னை வேண்டாம் என்கிறார்கள், அநேகர் என்னை அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள், அநேகர் எங்கள் குடும்பங்களை சபிக்கப்பட்ட இந்த குடும்பம் சொல்லி இருக்கிறாங்க பிரதர். நானும் அன்னாளை போல அநேக முறை அழுதுட்டேன் பிரதர். எப்பொழுது எனக்கு அற்புதம் நடக்கும்? ஆண்டவர் என்கிட்ட அநேக முறை எப்படி பேசுவார் தெரியுமா? நான் நிறைய டைம் ஆண்டவரை அறியாத ஆட்களை என்னை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. சில நாட்களில் ஏதாவது ரொம்ப டவுனாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வாக்கிங் போகிறேன், இல்லை ஜாகிங் போகிறேன், இல்லை ஜிம்முக்கு போகிறேன், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறேன், சம்மந்தமே இல்லாத வேற ஒரு மதத்துக்காரர் என்கிட்ட வந்து பேசிட்டு போவார். ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு நாள் சென்னை ஏர்போர்ட்டில் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் எங்கேயோ ஹைதராபாத் எங்கேயோ போகிறேன். கீழே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன ஒரு ஊழியக்காரர்களை இவ்வளோ அசிங்கமாக யூடியூப்பில் பேசுகிறதுக்கு இத்தனை பேர் இருந்துச்சுட்டான். அவன் செய்கிறது தப்புன்னு ஒரு ஊழியக்காரர் ஸ்டேஜில் இன்னைக்கு வரைக்கும் பேசலை. ஆனால் ஊழியம் செய்கிறவனை தப்புன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன ஆண்டவரே கிறிஸ்தவம் எங்கே ஆண்டவரே போதும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் மனசில். அந்த பக்கத்தில் ஒரு சாமியார் ஒருத்தர் போகிறார். நல்ல ஒரு ருத்ராட்ச கொட்டெல்லாம் நிறையா போட்டு பட்டக்கிட்டெல்லாம் போட்டு ஒரு காவி ட்ரெஸ் போட்டு ஒரு சாமியார் போகிறார். அவர் கூட ஒரு 4 பேர் போகிறாங்க. போயிட்டு இருந்தவர் திரும்பி என்னை பார்த்து, ஹலோ ஜான் ஜெபராஜ் சார். நான் யார் அது? எனக்கு அவரை தெரியல, பட் அவர் பெரிய ஆளு போல. பக்கத்தில் வந்து, நீங்கள் ஜான் ஜெபராஜ்? ஆமாம். நிறைய பேரை நீங்க கடவுள்கிட்ட நடத்துறீங்க, நல்ல வேலை பண்றீங்க, தொடர்ந்து செஞ்சுக்கன்னு போயிட்டார். இதை யார் செய்யணும்? தமிழ்நாட்டில் ஊழியம் பண்ற மூத்த ஊழியர்கள் செய்யணும். ஒரு முஸ்லீம் குடும்பத்திலிருந்து ஒருத்தன் வந்து இவ்வளவு வல்லமையான பாடல் எழுதுறான், உலகம் ஃபுல்லாக டிராவல் பண்றான், இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறான், அநேக வாலிபர்களுக்கு இயேசுவை காண்பிக்கிறான். ஒரு ஃபோன் கால் பண்ணி, தம்பி உங்க பாட்டு நல்லா இருக்கு, நல்ல ஊழியம், நீ காணிக்க தர வேண்டாம்டா, உன் பிச்சை காசு எவனுக்கு வேணும்? ஏன்னா எங்கள் அப்பன் செல்வ செழிப்போடு வச்சிருக்காரு, எனக்கு ஒரு குறை கிடையாது. நான் சில இடத்துக்கு சாப்பிட போனால் கூட மற்ற மதத்துக்காரங்க எனக்கு சாப்பாட்டுக்கு காசு கட்டிட்டு போகிறாங்க. எங்கள் ஊரில் மதுரம்னு ஒரு ஹோட்டல் இருக்குது.
இந்த டிசம்பர் மாதம் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் நான் போயிட்டு இருக்கிறேன். நான் போய் காரை நிறுத்திட்டு உள்ளே போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த ஒரு பெரிய ஒரு பஸ் சாமியோ வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஜாஞ்சபுரம் சாமி உட்கார்ந்துருக்காருன்றா. அந்த குரூப்ல எனக்கு ஒரு மாதிரி குதுன்னு இருந்துச்சு. வந்தாங்க பக்கத்தில் வந்துட்டு, சாமி இவ்வளவு நேரம் பஸ்ல உங்க பாட்டு தான் ஓடிச்சுன்றியா? சரி சொல்லிட்டு அந்த வெயிட்டரை கூப்பிட்டு, இந்த சாமி சாப்பிட்றதுக்கு நாங்க காசு அவர்கிட்ட வாங்காதீங்க. நான் உடனே சாமியே ஏசப்பா போங்க. கடவுள் எவ்வளவு நல்லவர்னு சொல்றேன். எனக்கு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் கையில் இருக்கு. சத்தம் ராமேன். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் எல்லா கூட்டத்திலையும் எமோஷனல் பேச மாட்டேன். கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயம் தான். என்ன விஷயம் இது? ஏன் டேஞ்சரஸ்? சர்ச்சில் ஒருத்தர் திடீர்னு எந்திரிச்சு பாஸ்டருக்கு விரோதமாக பேசுறாரு. பாஸ்டர் கோவப்பட்டு அப்படின்றாரு. டக்குன்னு அவன் நின்று இந்த நிலம் பிளந்து அவன் உள்ள போயிட்டான். என்னத்துக்கு ஆகும்? அதுக்கப்புறம் அவன் குடும்பத்து கூட யாராவது சேருவீங்களா? சேருவோமா நம்ம? பூமிக்குள்ள போன குடும்பம் அவங்க கிட்ட தான் நம்ம பொண்ணு எடுக்கணும். பொண்ணு எடுப்பீங்களா? அடுத்த வாரம் அந்த குடும்பத்தை பார்த்தா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? மெயின் டோர் வழியா சர்ச்சுக்கு வர மாட்டிய, ஜன்னல் ஏறி குச்சி ஓடி போயிருவீங்க. ஏன்னா அது சபிக்கப்பட்ட, இது பாதாளத்துக்குள்ள போன குடும்பம். நம்ம ஊருக்காரன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். எது தெரியுமா? பேர் வைக்கிறதுல. என்னதுல? நீங்க ஆடுங்க, உங்களை குத்தாட்டுக்காரன். நீங்க நல்லா பாடுங்க, அவன் பாட்டு பாடி சம்பாதிக்கிறவன் சார் அப்படிமா. நீங்க வந்து இப்போ எங்க ஊர்ல ஒரு அண்ணாச்சி இருக்காரு. அவர் பேரே பால்காரரு. ஆனா அவர் பேர் யாருக்கும் தெரியாது. அவர் பால் ஊத்துறதுனால அவர் பேர் என்ன பேரு? பால்காரர் தான். அவருக்கு பேரே என்னதான்? பால்காரன் தான். எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் படிச்சான், வெங்கடேசன். அவங்க அப்பா வந்து முட்டை கடை வச்சிருந்தார். என்ன கடை? அவருக்கு பேர் ஏதோ உண்டு. ஆனா அவர் எல்லாரும் என்ன தெரியுமா கூடுவாங்க? முட்டைக்காரன் மாமன் எங்க வாம்பாய். இப்போ 16 முறையா இந்த குடும்பத்துக்கு ஊர் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? பாதாளத்துக்குள்ள போன. நான் பிரசங்கத்தை இங்க தான் ஆரம்பிக்கிறேன். உங்க மிஸ்டேக்னால, நீங்க செய்த சில தவறுகளால இந்த ஊரும் குடும்பங்களும் இந்த தேசமும் உங்களுக்கு கொடுத்த சில அவப்பெயர்களை ஆண்டவர் இன்று ராத்திரியோடு மாற்றி, நாங்க ஒரு கெட்ட பேர் எடுக்காத குடும்பம் பாஸ்டர், எங்க ஊழியத்துல ஒரு கெட்ட பேரும் கிடையாது. அப்ப நீ ஊழியமே செய்யல. அப்ப நீ ஊழியமே, 4 பேர் உன்னை தப்பா பேசுறான்னா உன் ஊழியம் சரியா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஊழியர்களை குறை சொல்ற ஒரு நாயாலையும் அற்புதம் செய்ய முடியாது. ஊழியர்களை குறை சொல்ற, ஏன்னா பைபிள்ல என்ன பாஸ்டர் ஜான்ஜபராஜ் நாயின்னு சொல்லிட்டாரு. பைபிள்ல பிலிப்பியர்ல ஒரு வசனம் இருக்கு, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். என்ன நாய்? டாபர்மேனா? நோ, மனிதர். ஆண்ட பரிசுத்த ஆவியானவர் சில மனிதர்களை நாயினே சொல்றார். நாய்களுக்கு, உங்களையும் சொல்லியிருப்பாங்களா, அந்த கூட்டத்துக்கு போவாத. ஆமா, இந்த கூட்டத்தில் லூசிஃபர் வர்ஷிப் நடத்துறேன். இந்த கூட்டத்தில் விழுந்து போன தூதர்கள் எல்லாம் மியூசிக் வாசிக்கிறாங்க. ஆமா, இந்த கூட்டத்தில் வருது நல்லா. ஹல்லேலூயா. வாங்க, ஃபேமஸ் ஆச்சு. நிறைய பாஸ்டருக்கு வயித்தால போயிருச்சு. அது என்னன்னே தெரியல பாஸ்டர். எனக்கு எதிரி ஆர்எஸ்எஸ் கிடையாது, எனக்கு எதிரி பிஜேபி. அவங்களாம் நல்லதுங்க. ஆமா, சத்தியமா நல்லது. முஸ்லீம் ரொம்ப நல்லதுங்க. எனக்கு எல்லாரும் இது ரொம்ப நல்லா இருக்கு. சந்தல ஹரபலா ஈக்கல பாரா இப்படி அந்நிய பாஷை பேசுற பாஸ்டர் தான் எனக்கு எதிரி. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா, அவன் தான் எதிரி எனக்கு. விடுங்க, ஏன் சோக கதைய கேளு சில்ல கண்ணு. எஸ் ஆல சிலர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் உங்க பாடல் ரொம்ப ஆசீர்வாதம், உங்களை ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கங்க. ஆனா என்ன, இந்த ஊழியர் ஐக்கியம் உங்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் திருப்பி, இந்த கள்ள தொடர்பு எனக்கு தேவையில்லை. எப்படி இன்னொருத்தனுக்கு தெரியாம நீங்க என்கிட்ட பழகாதீங்க பிரதர், இது கள்ள தொடர்பு. நீ உண்மையான ஆண்மை நிறைந்த கிறிஸ்தவனா இருந்தா வெளியே வந்து சொல்லு. பாவியானாலும் ஒதுக்கப்பட்டவனானாலும் இயேசுவின் பிள்ளை